안녕하세요. 시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு ஆமி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது முறை மாமன் சீசன் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம் 3 ஷார்ட்ஸில். ஸோ கடைசியாக இதோட விட்டுருப்பேன்னா, இங்கே எல்லாருமே ஜாலியாக அந்த மீன் குழம்புலாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தரையில் படுக்க ரொம்ப பயமாக இருக்கிறதால நீங்கள் உங்கள் தாத்தா பக்கத்தில் படுத்துக்கிட்டு, தாத்தா நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அவரோட அப்படியே படுத்து தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் அப்படியே கண்ணை மூடியிருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 1.5 hours கழிச்சு ஒயனு எழுந்துரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா எழுப்பி விடுறாங்க. நீங்களோ எதாவது வச்சிட்டிங்களா? பாம்பு 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 அப்படிங்கிறீங்க. நான் பாம்பெல்லாம் கிடையாது. அதில் பாரு செவ்வா பொழுது சாயப்போகுது, எல்லாத்தையும் பங்குடுபடுத்திட்டு வீட்டுக்கு வர போகணும், வா டைம் ஆகுது அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்களுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுறீங்க. அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியாக எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு தென் இப்போ வேறு நைட்டு வேறு செய்யணும்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் போகிறீங்க. இங்கே ஜங்குக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்காரு. அதேமாரி நீங்களும் கூட மாட ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. 2 பேருமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் மீட் பண்ணுற மாதிரி, ஆனால் ஒவ்வொரு பொருளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் லைட்டாக ஜங்குக்கு பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட நீங்கள் வந்து ஒரு வழியாக கிளம்பி இருந்திருப்பீங்க. தென் அதுக்கப்புறம் என்ன, நம்ம டைம் ஒரு 5:30 சம்திங் இருக்கும். அப்போ அந்த வெளியில் அதே மாதிரி இந்த கொல்லையில் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ பார்த்தா வழக்கம் போல் ஒரு ஆம்பளை பிள்ளை உட்கார மாதிரி இருக்குது. அப்படியே கடுப்பாகி என்னோடவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அப்படியே உங்கள் தம்பின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. பார்த்தா சாரி தெரியாமல் வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு. ஐயோ மாமா, நீங்கள் நான் நினைக்கவே இல்லை, நான் அஜய்ன்னு நினச்சேன் மாமா. நான் அந்த எருமை மாடு நினச்சேன், நிஜமாக நீங்கன்னு தெரியாது, சாரி மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படிங்கிறாரு. ஏங்க தனியாக உட்காந்துட்ருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஆக்சுவலாக காற்று அந்த இலை ஆடுறது, நிறைய மரங்கள்லாம் இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் சரக்கு அடித்தா செம்மையாக இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குகா சொல்கிறாரு. சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். தெரியாமலாம் சொல்கிறதுனால கொஞ்சம் சத்தமாக சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓ ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த நேரத்தில் சரக்கு அடித்தா செம்மையாக இருக்கும் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, நைட்டு நேரம் யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடிக்கு வந்துடு. ஓகே, 2 பேரும் சரக்கு அடிக்கலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் சரக்கு அடிக்க போகிறேன். அது என் அக்கா பொண்ணோட, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குகா சொல்கிறாரு. நீங்கள் ஆன்னு சொல்லிட்டு வாயை போந்து பார்க்குறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்காக நீ பாட்டில் எடுத்துகிட்டு வந்து சொன்னியா? நிஜமாவே இருக்குது. ஆனால் நீங்கள் எடுப்பீங்களான்னு தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பார், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் எனக்கு தெரியலன்னா சொல்லிட்டு அவ்வளோதான். அதுக்குன்னு இதெல்லாம் பண்ணுவீங்களா அதெல்லாம் நீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது, சரியா? சாரி மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, நைட்டு ஒரு 11 o'clock வீட்டில் எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக நீ மாடிக்கு வந்துடு. ஓகே சரி மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போது அப்படியே உங்களுக்கு நம்மளுக்கு ஒருத்தவங்க வந்து இப்போ டைமிங் கொடுத்து இன்றைக்கி நைட்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் உங்களுக்கு அவரை பார்க்கும்போது பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே பறக்குது. இப்போ அவரே வந்து இது மாதிரி அப்படியே சொல்கிறச்ச உங்களுக்கு அப்படியே அப்படி இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி லைக் லிட்ரலி எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே ப்ளஷ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. எதை பார்த்தாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கீங்க நீங்கள். உங்கள் அம்மா எதுக்கு பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்க, லூசா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதோ உனக்கு நட்டுக்கிட்டு கயண்டிட்டு போல், ஒருவேளை பாம்பு கடிச்சது தெரியாமல் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுறியோ? அம்மா சரி ஏதோ பண்ணி ஒலி, இங்கே வா தேங்காய் திருவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தட்டும் அதேமாரி அருவாமான தேங்காய் திருவுறது கொடுக்குறாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து தேங்காய் திருவிட்டு இருக்கீங்க. எந்திரிக்கிறீங்க, டக்குன்னு வெங்காயத்தை அரி அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெங்காயம் அரைங்க. டக்குன்னு எழுந்திரிக்கிறீங்க. மிளகாலாம் யார் கிள்ளி போடுவா? உங்கள் அப்பாவா? வந்து மிளகா கிள்ளிட்டு அப்படியே பக்கத்தில் தக்காளி இருக்கு பாரு, எல்லாத்தையும் அரிஞ்சு போடு. அம்மா அதுக்கு இதெல்லாமே அறியணும் சேர்த்து சொல்ல வேண்டியதானம்மா. ஒன்று ஒன்றா வேலை முடிச்சு அடுத்தடுத்துன்னு வேலை விட்டுட்டே இருக்கா. இங்கே நம்ம அதில் கற்றுக்க இல்லை. எப்போ பார்த்தாலும் ஓகே அவள் ஃப்ரீயாக போகிறா, ஐயோ அவள் வேலை இல்லாமல் இருக்கா, அவளை எங்கேஜாக வச்சுக்கணும், வேலையில் ஏதாவது அவள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக யோசிக்கிட்டே இருப்பீங்களா என்ன அடுத்தடுத்துன்னு. இதுக்கு மேலே ஏதாவது சொன்னீங்க டென்ஷன் ஆகிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே அப்பாடான்னு சொல்லிட்டு வெளில உட்காந்துருக்கீங்க. பார்த்தா மணியை பார்க்குறீங்க, மணி 8:45 அந்த மாதிரி இருக்குது. சொல்லிடா என்ன கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நீங்கள் ஜங்குக்கு அங்கங்கன்னு என்னென்னமோ வேலை பார்த்துட்டே தான் இருந்துகிட்ருக்காரு. ஆனால் ஜங்குக் இப்போ உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி இல்லை. நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ குடும்பத்தில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. எல்லாம் அப்படியே தூங்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் கிட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணி அப்படிங்கிற மாதிரியே டைமில் தூங்குற மாதிரி. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து தூங்க வச்சா தானே தூங்குவாங்க. அதனால் அப்படியே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே தூங்கி மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:15 சம்திங் இருக்கும். மணி இப்போ 10:15. மாமா கரெக்டாக 11:11 ஐயோ மறந்துடுறேனே. எங்கே மாமா? டக்குன்னு நீங்கள் உங்கள் மாமாவை கை வச்சுட்டு மாமா 11:11 அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. 11 தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த இடத்த விட்டு நவுந்துட்டீங்க. அவருக்கு அப்படியே சிரிப்பு வருது. ஆளாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை இப்படி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்களோட பேக்கை ஓப்பன் பண்ணி நம்ம வேறு பில்டப்பாக சொல்லிட்டோம், எவ்வளோ ஏதாவது கிராதகம் எடுத்துடுச்சுன்னா ஒரு வேலை எதுக்கும் அதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறீங்க. கரெக்டாக அந்த பாட்டில் உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அது சுற்றி ஃபுல்லாகவே அப்படியே ட்ரெஸ்ஸஸாக அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு வழியாக அந்த பாட்டிலில் பார்த்தாச்சு. அப்பாடா இருக்குது, சரக்கு இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, யாரும் என்னோடத்த பார்க்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் பிரெத் எடுக்கிறீங்க. டைம் இப்போ என்ன? 10:50. இன்னும் 10 நிமிஷத்தில் நான் கிளம்பணும். இப்போ இந்த பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்கிறீங்க. எத்தனை தாண்டி எந்திரிச்சு போவ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிறாங்க. போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டிங்க. அவ்வளோதான், அந்த வாய்ஸ் அப்படியே அடங்கிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அப்படியே பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக இப்போ படி ஏறுறீங்க. இன்னும் 10 நிமிஷம் தானே, கொஞ்சம் முன்னாடி போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மாடிக்கு ஏறினதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன், லூஸாண்ணா. நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், மாமா வந்ததுக்கப்புறம் மாடிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது மாமா வந்தாச்சு, வயன் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறேன், கத்தாத நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் ஃப்ளாஷ் அடிக்கிறாரு. பார்த்தா அது ஜங்குக்கு. நீங்கள் அப்பா நீங்கள் தானே நம்ம கூட பயந்துட்டு இங்கே அந்த சனியா அஜய் வந்துடுச்சோன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி வா போகலாமா? முதல்ல நீங்கள் போங்க, எனக்கு பயமாக இருக்குது. சரி நானே போகிறேன். பொறுமையாக அப்படியே இந்த கதவை ஓப்பன் பண்ணுறாங்க, மாடியில் உள்ள அந்த பால்கனி கதவை. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. காற்று நல்லா சாரி சில்லுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போது நீங்கள் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜங்குகா 2 பேருமே அப்படியே அந்த இடத்துல உட்காரிங்க. குட்டியோண்டு ஒரு குண்டு பல்பு மட்டும் போட்டிருக்காரு. ஸோ போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சரி ஓகே. ஐயோ சைட் டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. பார்த்தா அந்த மனுஷன் கையில் 2 ஏதோ தட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது அக்கா வந்து 65 வறுத்து வச்சுருந்தது நைட்டு, அதுக்கப்புறம் இது மிச்சம் நல்லாயிருக்கும். நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கறதுனால எனக்கு அதெல்லாம் தெரியும். அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படி டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கிளாஸு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, இதில் என்ன இருக்குது, நான் குடிச்சிட்டு அப்படியே ஐயோ மாமா இதில் நீங்கள் ராவா அடிக்கக்கூடாது, ராவா அடித்தா அப்படியே ஏறிக்கும், அதெல்லாம் ஒன்றும் ஏறாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஒரு 4-5 மடங்கு அப்படியே குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அப்படியே டப்புறம் வைக்கிறாரு. பார்த்தா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 குடிச்சிருப்பார். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க உங்கள் மாமனை.
மாமா இது சரக்கு தண்ணி இல்லைன்னா பெப்சியோட வச்சு அடிக்கணும், தானே அடிக்கிறாங்களே, வயிறு வெந்து போயிடும். ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி ஏன் ட்ரை பண்ணுறீங்க? நிஜமாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் குடிக்கிறீங்களா இல்லை போய் சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் அதுக்கு போய் சொல்லணும், இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே குறுக்குறுன்னு பார்க்குறீங்க உங்கள் மாமாவே. மாமா ஸ்டெடியாக இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். பதுவே நல்ல ஃப்ளேவர், பிராண்டியா விஸ்கிவா ரம்மா ஜின்னா என்னது அப்படிங்கிறாரு. ஓட்கா, நீங்கள் சொன்னது எதுவுமே கிடையாது இது. ஓ ஓட்காவா அப்படிங்கிறாரு. நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 2 சிப் பண்ணிப்பீங்க. போதும் ஃபம்பளை பிள்ளை, நீ எதுக்கு குடிச்சிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீ தானே நிறைய தடவை குடிச்சிருக்கல, புதுசாக இருக்கிறவங்க வழி விடணுமா அப்படி சொல்லிட்டு விடுக்கிறவங்க கையில் இருக்கிறத அப்படியே வாங்கிட்டு அந்த மனுஷன் அப்படியே சரக்கு அடிக்கிறாரு. இப்போ ஒரு half ஆஃப் த பாட்டில் போயிருக்கும். டப்புன்னு எடுத்து வச்சுட்டு சிக்கன் பீஸை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே பொத்துன்னு படுக்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப டவுஸியாக இருக்குது. எனக்கு அப்படியே கிருட்டுன்னு எல்லாமே அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே நகர்ற மாதிரி ஏன் எனக்கு தெரியுது, இல்லை நிஜமாகவே எல்லாமே அப்படியே ஸ்லோ மோஷனில் தான் போகுமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு போதை தலைக்கேறிடுச்சு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ தலைக்கேறிடுச்சா, எப்படி அது தலைக்கேறும்? ஓயே உனக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லவா அப்படிங்கிறாரு. என்ன ரகசியம்? என்னது? அது யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது, இதுதான் ரகசியம். மாமா ரகசியம்னாலே யாருக்கிட்டையும் சொல்லாத மாட்டாங்க மாமா, நீங்கள் மேற்கொண்டு சொல்லுங்கள். சரி, நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டல. நீங்கள் அப்படியே காண்டில் அப்படியே அவர் பார்க்குறீங்க. மாமா என்னை காண்டேத்தாதீங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போனா சரி, சரி சொல்லிட மாட்டில்ல. சொல்ல மாட்டேன் மாமா. என்னது? அதுவா, உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்வா? குட்டி ஸ்டோரி? நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. எந்த வீட்டில்? இப்போ வாழ்கிற வீட்டில் இறந்து போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே போதையில் மாமா வளர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயத்தில் நின்றுட்டுருக்கீங்க. மாமா விளையாடாதீங்க, நான் இதுக்கு மேலே கிளம்புறேன். முழுசாக கேட்டுட்டு போ, இல்லைன்னா தூக்கம் வராது. நீங்கள் சொன்னதான் எனக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. டப்புன்னு கையை பிடிச்சி அப்படி டப்புன்னு உட்கார வச்சிட்டாரு. கேட்டுட்டு போ, நல்லாயிருக்கும் ஸ்டோரி. சொல்லவா? ஒருத்தவங்க அவங்க நம்மளுக்கு தூரத்து சொந்தம், வீட்டு வேலைக்காக அவங்கள வச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களால பேசவோ இல்லை காதோ கேட்காது. அதனாலே வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது, காதோ கேட்கல, யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அலைன்ஸ் எதுவுமே பார்க்கவே இல்லை. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு கீழே உள்ள பொண்ணுங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிறது அவங்களால தாங்கவே முடியல. அதனால் ஒரு கோவத்தில், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம வீட்டில் தான். அப்படி லைட்டாக சைடில் போனால் ஒரு மோட்டர் ரூம்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே யாருமே போவே சொல்ல மாட்டாங்க. அப்போது அந்த இடத்துல தான் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு குட்டி ஓண்டி இடம் மாதிரி இருக்கும், தூண் மாதிரி இருக்கும். அந்த தூணில் சாரி போட்டு. என்னம்மாம்மா சொல்கிறீங்க? நிஜமாவா? நிஜமாதான். அதுக்கப்புறம் ரொம்ப நெகட்டிவ் வைபாக இருந்துச்சு நம்ம வீடு. அப்புறம் யாருமே
ஒரு 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 வருஷம் ரொம்ப படாத அவசப்பட்டோன்னே வச்சுக்கோங்க. லைக் படுத்தோன்னா பொதுன்னு யாரோ கீழே அப்படியே குதிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே குடுகுடுன்னு ஓடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. என்னதான் சாமியார் அது இதுன்னு கூட்டிகிட்டு வந்தாலும் அதோட இது குறைவே இல்லை. ஏன்னா அதுதான் நிராசையில் செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு போதுன்னு படுத்துட்டாரு. மாமா அந்த சைடா? அதுதான் கீழே கொஞ்சம் பாரு, அதுதான் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அப்படியே நீங்கள் பொறுமையாக கீழே குனிறீங்க. ஏதாவது தெரியுதா? எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. மாமா ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? பயந்தே போயிட்டேன் தெரியுமா? போய் தானே இதெல்லாம் போய் இல்லை உண்மை. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணா என் அக்கா இதெல்லாம் சொல்லவே இல்லையா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நான் கீழே போகிறேன். இது இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்குது. ஆளை விடுங்க சாமி, நான் போகிறேன். இரு கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் கூட ஆயிருக்காது. இன்னும் இந்த பாட்டில் யார் கம்ப்ளீட் பண்ணுறது? நானே கம்ப்ளீட் பண்ணுறேன் மாமா அப்படி சொல்லிட்டு கடன்னு குடிக்கிறீங்க. அந்த கடைசியாக ஒரு 2 மங்கு இருக்கும் போல், டக்குன்னு அவர் வாங்கிட்டு அவர் ஃபுல்லாக குடிக்கிறார். இருக்கிறதே நீங்கள் போதே ஆகிட்டீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரி தலையில் அப்படியே சுற்றுற மாதிரி கட்டுன்னு இருக்கு. அப்படியே நீங்கள் பொறுமையாக ஏன் மாமா பேய் இருக்கா இந்த வீட்டில் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இல்லை அப்படிங்கிறாரு. அப்படியே 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிட்டு படுக்கிற மாதிரி. அவர் வாயன் என்னம்மாம்மா நீ யாரையாவது காதலிக்கிறியா? இல்லைம்மாம்மா. ஆனால் ஆமாம்மாம்மா. யாரா? டக்குன்னு அவருக்கு அப்படியே போதெல்லாம் தெளிஞ்ச மாதிரி இருக்கு. யாரை காதலிக்கிற அப்படிங்கிறாரு. ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். இல்லை க்ரஷ் பண்ணுறேன். ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுல்ல. க்ரஷ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யார்? அதுவா எங்கள் அம்மாவோட தம்பி. அவ்வளோதான், மயக்கடிச்சு பொதுன்னு வந்துட்டீங்க. அம்மாவோட தம்பியா? என்னையா? என்னதான் சொல்கிறாளா என்ன? நம்பவே முடியல. ஒயன் இது பாரு என்னை பாரு சொல்லுமாம்மா. அவ்வளோதான், ஆஃப் ஆகிட்டீங்க. இப்போ அப்படியே அவர் உங்களை தரத்தாத்தனும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அப்படியே கட்டில் போடுறாரு. ஸோ அங்கே வந்து மேலே வந்து இருக்கும் லைக் சோஃபா கட்டில் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போட்டுட்டு இவர் அப்படியே கீழே அப்படியே தரையிலே அந்த ஃப்ளோர்லேயே அப்படியே படுத்துட்டாரு. இப்போது மார்னிங் எழுந்திருக்கும். இப்போது முதல்ல எழுந்திருக்கிறது இங்கே நீங்கள் தான். எழுந்திரிச்சு பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி மண்டை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னது அம்மா வலிக்குதோ, அம்மா கையிடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உதறீங்க. பார்த்தா அப்போ தான் தெரியுது யாரோடையோ செஸ்ஸில் படுத்துருக்க மாதிரி இருக்குது. அப்படியே பொறுமையாக பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜங்குகா இருக்கார். மாமாவா? மாமா பக்கத்தில் நான் அப்படி சொல்லிட்டு பதட்டத்துலேயே அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சிடுறீங்க. அவரோட கால் அப்படியே உங்கள் கால் மேலே இருக்கும். அது அப்படியே மாட்டி இருக்கிறத பார்க்குறீங்க. இது நான் எப்படி எடுக்க? யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. மணி என்ன இருக்கும்? ஐயோ எதுவுமே என் கையில் இல்லையே. ஒரு நிமிஷம். நேற்று என்ன சொல்லி வச்சேன்? என்னமோ சொன்னேன். ஆனால் என்னமோ ஏதோ சொன்னேன் நான். ஏதோ ஐயோ நினப்புக்கு வர மாட்டேது. என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலையிலேயே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. தலையெல்லாம் அப்படியே சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது ஜங்குகா எழுந்திரிச்சப்பாரு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, மாமா வர எழுந்திரிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா ஜங்குகா எழுந்திரிச்சிட்டியா அப்படிங்கிறாரு.
எழுந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. குட் மார்னிங் அப்படிங்கிறாரு. குட் மார்னிங் தான், கால் அப்படிங்கிறீங்க. கால் என்னது, உங்கள் கால் என் கால் மேலே இருக்கு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவரோட காலை எடுத்து வெளில போட்டுட்டு திருப்பி தூங்குற மாதிரி பண்ணுறாரு. மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், மாமா தூங்காதீங்க, முதல்ல எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு அவர் அப்படியே உட்கார மாதிரி பொசிஷனில் உட்கார வச்சிட்டிங்க. என்னம்மா அப்படிங்கிறாரு. மாமா உங்களுக்கு நைட்டே என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? நான் உங்கள் வீட்டை ஏதோ ஒரு விஷயம் சொன்னேன், ஆனால் நான் என்ன சொன்னேங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கா ஏதாவது சொன்னியா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படிங்கிறாரு. உங்களுக்குமே மறந்துடுச்சா? நீ ஏதாவது சொன்னியா? சொன்னா தானே மறக்கிறதுக்கு. எனக்கு நீ எதுவுமே சொன்ன மாதிரி தோணவே இல்லையம்மா. எதுவும் நான் சொன்னமாம்மா கடைசியாக படுக்கும்போது. என்னது அப்படி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு ஞாபகம் வந்துட்டு அப்படிங்கிறாரு. என்ன சொன்னேன் நான்? ஞாபகம் வந்துட்டா? என்னது அப்படிங்கிறீங்க. நீ ஒன் சைடாக ஒருத்தவங்களுக்கு காதலிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னியே, மறந்துடுச்சா என்ன? மறக்கல. ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது மாமா எனக்கு. ஐயோ ஐயோ, அவருக்கு தெரிஞ்சிடுச்சா அவரை தான் நான் சொன்னேன்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. நீ என்ன காதலிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னிய கடைசியா, மறந்துட்டியா? அவ்வளோதான். அப்படியே உங்கள் ஹார்ட் அப்படியே வெடித்த மாதிரி, ஐயோயோ அவருக்கு தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. பொறுமையாக அப்படியே நீங்கள் அண்ணாந்த பார்க்குறீங்க. மறந்துட்டியா என்ன? அது இல்லை, ஆனால் மறந்துட்டேன். ஒன் சைட் லவ், ஒருத்தவங்களை லவ் பண்ணுற, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அப்போ மனசுக்கு தெரியும்ல நீ யாரை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு. அப்போ அதுதானே, அது நான் தானே. மாமா அது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பார்த்தா அப்படியே சலசலன்னு சத்தம் கேட்குது. அப்படியே என்னன்னு திரும்பி பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பம் வந்து நிற்கிது. லைக் லிட்ரலி உங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டிங்க ரெண்டு பேரும். இங்கே எல்லாமே கேட்டுட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பதட்டத்தில் அப்படியே ஜங்குக்கா பின்னாடி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் எழுந்திரிச்சிட்டிங்களா எல்லோரும்? குட் மார்னிங் எல்லாருக்கும் அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பையனோட அம்மா கேட்குறாங்க. எங்க அப்படியே புதுன்னு போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட, அம்மா என்னை மன்னிச்சிருமா, அம்மா என்னை மன்னிச்சிருமா, தெரியாமல் காதல் பண்ணிட்டோம்மா, என்னை மன்னிச்சிருமா, நிஜமா மாமாக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது, எதுவுமே நடக்கலாமா எங்களுக்குள்ளே, நிஜமாக தான் சொல்கிறேம்மா. நான் வந்து ஒன் சைடாக தான் அவரை லவ் பண்ணேன், அவர் கூட என்னை ஒத்துக்கிட்டாரான்னு கூட எனக்கு தெரியாதும்மா, நிஜமாம்மா, அம்மா ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிருமா, அம்மா மேலே எந்த தப்பும் இல்லைம்மா, எதாக இருந்தாலும் என்ன திட்டு என்ன பண்ணுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியாக நீங்களே மண்டையை விட்டுருப்பீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா ஷோ அப்படிங்கிறாங்க. அப்படியே கப்பிச்சப்பன்னு வாயை மூடிட்டு அப்படியே ஜங்குக்காவை பார்க்குறீங்க. இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. யார்? உங்கள் அம்மா. உங்கள் அம்மான்னு சொன்னோன்னா ஜங்குக்கோட அம்மா. இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அம்மா அப்படிங்கிறாரு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா அக்கா பொண்ணுமா அவ? நான் கேட்டது மட்டும் பதில். பையன் உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்லாம் கிடையாது. அப்படியே பையன் மூஞ்சி அப்படியே சின்னதாக போயிடுச்சு. மாமா உனக்கு எனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. பையன் வாயை மூடு முதல்ல. அதான் சித்தி பேசிகிட்டு இருக்காங்களே, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வாயை அடக்குறாங்க.
நீங்கள் அப்படியே வாய முடியறப்ப நின்றுட்டுருக்கீங்க. அம்மா, நான் எப்படிம்மா வயனை காதலிப்பேன்? அவள் சின்ன பொண்ணுமா, அவளுக்கு விவரம் பத்தாது. அதுவும் இல்லாமல் அக்காலாம் யூகேல இருக்கா. அவெல்லாம் எப்படிம்மா இங்கே இந்தியாவில் போய் செட்டில் ஆகணும்? அதுவும் வாய்ப்பே இல்லைம்மா. நடக்கிற விஷயத்த பேசு. கண்டதை போட்டு எல்லோரும் மனசு குழப்பிக்காதீங்க. எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போது அங்கே இருக்கிற சரக்கு பாட்டிலை பார்த்துட்டாங்க எல்லாருமே. ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்க ஜங்குக் நிற்கிறாரு. 2 பேரும் நேற்று சரக்கு அடிச்சிங்களா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே 2 பேருமே ஒரு நிமிஷம் அப்படியே நிற்க வச்சுட்டாங்க பக்கத்தில். என்ன புது பழக்கமாக இருக்குது? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? புதுசா என்னது இது பழக்கம்லாம்? ஜங்குக் பொறுப்பான பையன் தானே நான் நினச்சேன். இப்படி இருப்பியான்னு நான் நினைக்கவே இல்லையே. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரியக்கா லைட்டாக கோவப்படுறாங்க. அக்கா, அவன் மேலே தப்பு எதுவும் இல்லைக்கா. நான் தான் சரக்கடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷருக்கா. தப்பு என் மேலே தான். என்ன வேணால் எது வேணால் பண்ணுங்க, அவளுக்கு எதுக்குமே தெரியாது. டக்குன்னு அந்த சரக்கு பாட்டிலை வந்து அஜய் எடுத்துகிட்டு வந்துட்டு, அம்மா இது லோக்கல் பிராண்ட் கிடையாதும்மா, ஃபாரின் பிராண்ட். இந்த பிராண்ட் நான் நம்ம வீட்டில் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கோத்து விட்டுட்டான். அப்படியே இங்கே பெரியக்கா உங்களை தான் அப்படியே முறைக்கிறாங்க. வகை நீ என்ன பழக்கம் இதெல்லாம் அம்மா அப்படிங்கிறீங்க? சரி விடு, இதுக்கு மேலே இதை பெருசுப்படுத்த வேண்டாம். எல்லோரும் அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கூட்டமே கலைஞ்சு போயிருக்கும். ஸோ இங்கே பெரியக்கா வந்து ஜங்குக்காவை மட்டும் தனியாக கூப்பிட்டு என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேட்குறாங்க. இங்கே ஜங்குக்காவும் ஃபுல்லாக சொல்லியிருந்துருப்பாரு. டே அந்த அந்த பேய் மேட்ரை சொல்லிட்டியாடா? சொல்லிட்டேங்க்கா. தூர் போதையில் சொல்லிட்டேன். என் சுத்தமாக நினைவே இல்லாமல் சொல்லிட்டேங்க்கா. ஐயோ பயந்துட போகிறாளா, இல்லாட்டி சொல்லிட போகிறாடா அவள்? அப்படிலாம் இருக்காதான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைல்ல, எதுவும் இல்லைக்கா, நிஜமாக எதுவும் இல்லைக்கா. உனக்கு நிஜமாக என்னோடய பொண்ணை பிடிக்கல, இதெல்லாம் நம்பணும். உன் மூஞ்சி கன்றாவே தெரியுது உனக்கு வயனை பிடிச்சிருக்கணும். அப்புறம் எல்லோரும் கேட்கும்போது சொல்லவே இல்லை நீனு அப்படின்னு சொல்லிட்டு பெரியக்கா கேட்கும்போது, அது இல்லைக்கா, நான் இப்போ ஓகே சொல்லிட்டேன்னா ஒரு வேளை உனக்கு பொண்ணை கொடுக்க இஷ்டம் இல்லைங்கும் போது எல்லாருமே சொல்கிறாங்க, அவங்க பேச்சை மீற முடியாதுங்கிறதுக்காக நீ ஒரு கட்டாயத்தில் ஒத்துப்பியோ அப்படிங்கிறதுக்காக தான்க்கா நான் சொல்லவே கிடையாது. எனக்கும் பையனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வெடுக்கணும். 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது வயன்தான். வயன் வந்து இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒட்டி கேட்டுட்டு இருந்திருப்பா. இப்போது செம ஹாப்பி ஆகிடுச்சு. டக்குன்னு ஓடி வந்துட்டு, மாமா 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 நீ என்ன காதலிக்கிறியா மாமா, உனக்கு என்ன பிடிக்குமா மாமா, சொல்லுமாம்மா. ஐயோ நான் கூட ஐயோ நம்ம ஒன் சைடாக லவ் பண்ணது எல்லாம் போச்சோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக போயிடுச்சு தெரியுமா. அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக போயிட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு இதெல்லாம் ஐயா அப்படியே சைலண்ட் ஆகிட்டா வயனை. ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க அம்மா இருந்ததே ஃபுல்லாக டோட்டலாக மறந்துட்டா. அவங்க அம்மா என்ன வயன் அப்படிங்கிறாங்க. ஒட்டி கேட்டதும் இல்லாமல் இன்னும் கத்திகிட்ருக்க, உன்னை யார் முதல்ல இங்கே வர சொன்னது? அம்மா போம்மா, இதுக்கு மேலே எனக்கு தடுக்க வாய்ப்பே இல்லை. நானும் மேஜரு, மாமாவும் மேஜரு, ஒழுங்காக கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு, புரியுதா? அப்புறம் ஓடி போய் கல்யாணம் பண்ணால் தப்பாக போயிடும். நீ அந்த அளவு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். மிரட்டுறியா வயன், மிரட்டுறியா? மிரட்டதம்மா, உண்மையாக சொல்கிறேன். யோசிச்சு பாரு, அதெல்லாம் வேண்டாம் நம்ம குடும்பத்துக்கு, சரியா? தாராளமாக கல்யாணம் வேணுமா, சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த வாய்க்கிலேயே பேசுகிறத எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டாலும் போ அப்படின்னு காண்டில் அப்படியே முறைக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு கிளம்புறியா முதல்ல, இல்லை பேய வர சொல்லட்டுமா? பேய்? ஏம்மா நீ வேறு, நேற்றே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக போயிடுச்சு. அம்மா நிஜமாக பேய் இருக்காம்மா?
பேய் இருக்கு வயன். அது நேற்று கூட நான் பார்த்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த பேய்க்கு என்னை ரொம்ப பிடிக்குமா. என்னம்மா சொல்கிற? ஆமாம், அவங்க சாகிறதுக்கு முன்னாடிலாம் நான் அப்போ கை குழந்தையாக இருந்திருந்தேன் போல். அவங்க என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால் என்னை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய வாரிசாக இருக்க ஒன்றையும் அஜயும் எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லிவிட்டு அந்த இடத்துட்டு கிளம்பிட்டாங்க. நீங்கள் அவ்வளோதான். மாமா என்ன மாமா, அக்கா இப்படி அம்மா இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்காவோட ஹேண்ட் அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கிறீங்க. இந்த பார், நீ என்னை காதலிக்கிற, நானும் உன்னை காதலிக்கிறேன், அவ்வளோதான், சரியா? அக்கா இதுக்கு இன்ன வரைக்கும் சம்மதம்னு சொல்லவே கிடையாது. அதனால் இந்த கையை பிடிக்கிறதெல்லாம் வேண்டாம். எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். அம்மா ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படியே பவுட் பண்ணிட்டு போகிறீங்க நீங்கள் மட்டும். இப்போது கொஞ்சம் நேரம் ஆகுது. இங்கே வயன் அம்மா மாமா ஏதோ வெளியில் கறி மீன் வாங்க போதாம்மா, நானும் போயிட்டு வரட்டா? கறி கடையில் உனக்கு என்ன வேலை? நீலாம் போகக்கூடாது, அடக்குடக்கமாக வீட்டில் இரு. அம்மா என்னம்மா நீனு ரொம்ப தம்மா பண்ணுற, நீனு உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீ என்னென்ன பண்ண முடியுமா பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே உங்கள் அம்மா எதுக்குற மாதிரி நல்லா டைரெக்டாக தெரியுது. அம்மா ஏம்மா உனக்கு மாமாவை பிடிக்கல? என்கிட்ட கூட நீ தனியாக விசாரிக்காமல் என்ன நடந்துச்சுன்னு உன் தம்பிக்கிட்ட நீ விசாரிக்கிற. எனக்கு தெரிஞ்ச உனக்கு சின்ன வயசுலேருந்து மாமனை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கணும். அப்படியே உன் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது உனக்கு கசக்குது. வாய் மூடுறியா? வாய் மூடு. ஒருத்தவங்கள்ட்ட ஜாலியாக பேசுகிறது வேறு, அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது வேறு. ஓகே, ரெண்டுத்துக்கும் முடிச்சு போட்டுட்ருக்க வேலை வச்சுக்காத என்கிட்ட. எனக்கு தெரியும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வயசில் எதை பார்த்தாலும் ஆசையாக தான் இருக்கும், எதை பார்த்தாலும் அதை வாங்கி சாப்பிட்ணுன்னு தான் தோணும். அந்த மாதிரி வயசு இது, எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு போ. அம்மா நீ சொல்கிற மாதிரி ஆசையாக இருக்கட்டும், வாங்கி சாப்பிட்டோம், எது வேணால் சொல்லிக்கோ. நான் இந்த ஜென்மனும் இந்த மாமனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் மாமா மாமான்னு வாயை நிறைய கூப்பிட்றது காரணம் அவர் என் மாமாங்கிறது மட்டும் கிடையாது, எனக்கு அவரை மட்டும்தான் மாமான்னு கூப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் வாய்க்கு 300 தடவை மாமா 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 மாமான்னு சொல்லிகிட்ருக்கேன். எனக்கே தெரியாமல் நான் மாமனை ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேம்மா. நீயே பிரிக்க நினச்சாலும் முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். உனக்கே தெரியும் இது வரைக்கும் நான் எந்த விஷயத்துக்காகவும் இவ்வளோ அடமெண்ட்டாக இருந்ததே கிடையாதும்மா. இந்த விஷயத்தை நான் போராடி வாங்கணும்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். அதுக்கான தைரியம் எனக்கு இருக்குது. யார் தடுத்தாலும் என் மாமனை என்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது. ஒழுங்காக பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு நினச்சி சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுறத வைமா, விட்டுட்டு கண்டதை பேசி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. உங்கள் அம்மா போகிறவங்களே பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஆசைப்படுவீங்க, பட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சரி இப்போது நம்மளுக்கு இது கிடைக்கலன்னா இதோட பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்படி இல்லையா, சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. பட் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆசைப்பட்டதே கிடையாது. உங்கள் அம்மா நீங்கள் எப்படி இவ்வளோ இதாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது அப்படியே வாயை பழந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே கிச்சனில் அத்தாரிட்டிஸ் நடந்துகிட்ருக்கு. கிச்சனில் எல்லாருமே போய் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது வழக்கம் போல் தான் இங்கே பையனோட அம்மா உட்காந்து காய்கறி எல்லாத்தையுமே அரிஞ்சிட்டு குழம்பு சாம்பார் எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. அப்போது சித்தி சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தி எப்போ பார்த்தாலும் நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க, ஒரு 2 பொருள் நானும் செய்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கூட மாட செஞ்சு அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டைம் கொஞ்சம் ஆகுது. இப்போ எல்லாருமே காய்கறிலாம் அரிஞ்சு முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போது லிட்ரலி அந்த சமையல் அறையில் பார்த்திங்கன்னா வயனோட அம்மாவும் தென் பார்த்திங்கன்னா ஜங்குக்கோட அம்மாவும் தான் இருக்காங்க. இப்போது நீங்கள் அந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது, சைடில் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அந்த குழம்பு ஃபுல்லாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக. சுத்தி அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. வயன் உங்களுக்கு பிடிக்குமா? அப்படியே டக்குன்னு ஒரு நிமிஷம் நின்னுட்டு, ஏன் வயன் அழகான பொண்ணு, என் பொண்ணு மாதிரி தானே
எனக்கு வயனை ரொம்ப பிடிக்குமே. ஏம்மா? நீங்கள் பொண்ணு மாதிரின்னு சொல்கிறீங்க, ஆனால் வயன் உங்களுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்கிறா. இதில் நான் என்ன பண்ணுறது நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க சங்கு கூட அம்மா. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. வயன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்த ஆசைப்பட்டது கேட்டது என்கிட்ட எதுவுமே கிடையவே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே சொல்கிறேன், ஒரு சின்ன பொருள், ஒரு விளையாட்டு பொருள் எதுவும் கிடைக்கலன்னா இருந்தாலும் அது அஜய்க்கு நாங்கள் வாங்கி கொடுத்தாலும் அவள் பெரிய மனசோட பரவாயில்ல அக்காங்கிற இதில் அவள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதில்ல நான் நிறைய விதத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் முறையாக அவளுக்கு இது தான் வேணும், இதை தாண்டி நான் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன், கேட்குறேன். அவள் முறையாக ஆசைப்பட்டு அதை நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணவே கிடையாது. அவளுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதான் உங்களுக்கு எப்படி அபிப்பிராயம் அப்படிங்கிறதுக்காக தான். எனக்கும் என் தம்பி என் பொண்ணை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சித்தி? அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. உங்களுக்கு வயனை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஹெசிடேட்டோட அந்த வயனோட அம்மா கேட்குறாங்க. சாச்சா என்னம்மா நீ? அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, எனக்கு வயனை ரொம்ப பிடிக்கும். நான் மகளாக நினச்சேன், மருமகளாக வந்து வீட்டில் இருக்கணும்னு நினச்சா அதை தடுக்க நான் யார்? 2 பேரோட வாழ்க்கை தான் முக்கியம். இதில் ஜங்குக்கு அவனுக்கு சரின்னு சொன்னானா நான் தலையிடவே மாட்டேன். சந்தோஷமாக நான் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேம்மா. நிஜமாவா சித்தி? நிஜமாக தான். இதில் என்ன இருக்குது? யாரோ ஒருத்தி எவ்வளோ வந்து என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொந்த பேத்தியாக இருந்தால் என்ன, அதில் கல்யாணம் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே அப்படியே கட்டாகி டைரெக்டாக நம்ம இங்கே பையனாக தான் பார்க்குறோம். தரதான்னு யாருக்குமே தெரியாமல் அப்படியே ஜங்கோகாவை கடைன்னு இழுத்துட்டு போகிறா. என்ன பண்ணுற, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, முதல்ல கையை உதவாயான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மாமா விட முடியாது, முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு டெரஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டா. என்ன பண்ணுற, கையை விடு அப்படி சொல்லிட்டு உதறிட்டாரு. இப்போது நவர போகிறாரு, அப்படி கையை வச்சு மறைச்சிட்டிங்க. இந்த சைடு நவர போகிறாரு, அந்த சைடோ கையை வச்சு மறைச்சிட்டிங்க. வயன் நவரு தப்பாரு அப்படி சொல்லிட்டு கீழே குனிய போகிறாரு. டக்குன்னு நீங்கள் கையை கீழே வைக்கிறீங்க. என்ன தாண்டி உன் பிரச்சனை? அப்படியே உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது, லைக் லிட்ரலி அப்படியே உங்களுக்கு சீக்ஸில் அப்படியே ஒரு மாதிரி பிங்க் ஆகுது. என்ன அப்படிங்கிறாரு. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் டீ போட்டு பேசுகிறீங்க. ஓ இது பேர் தான் உரிமைன்னு சொல்லுவாங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் இன்னும் ஒரே ஒரு தடவை கூப்பிடாமாம்மா. எதுக்கு முதல்ல என்னை இழுத்துட்டு வந்த, முதல்ல அதை சொல்லு. நம்ம ஒரே தடவை சொல்லு, என்ன அடி உன் பிரச்சனை? ஐயோ ஒன்றும் இல்லை. நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரீசன் அந்த கிஸ் அடிக்கணும் தான் மாமா. அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே கிஸ் பண்ணிடுறா. அவர் அப்படியே டக்குன்னு அப்படியே தள்ளி விட்டுட்டாரு. என்ன பண்ணுற நீ அப்படிங்கிறாரு. ஏமாம்மா எனக்கு எல்லாம் மறந்துட்டு நினைக்கிறியா? நேற்று போதையில் இருக்கும் போது எனக்கு நெத்தியில் இப்போ முத்தம் தந்தா அது எப்படி? இங்கே என் தலையில் அடித்து ப்ராமிஸ் பண்ணு, என் உதட்டில் நேற்று நீ முத்தம் தரவே இல்லைன்னு சொல்லு. எனக்கு எல்லாம் தெரியுது மாமா, எல்லாம் எனக்கு ஞாபகமும் இருக்குது, மறந்துட்டேன்னு நினைக்கிறியா நீ? ஜங்குக்கா ஆன பார்க்குறாரு. தப்பார், அது நான் தெரியாமல் போதையில் தெரியாமல் கிடையாது, தெளிவாக பண்ண மாமா. நீ தயவு செஞ்சு இதில் மட்டும் மாத்தாத மறைக்காத, ஓகே? அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம், நான் உனக்கு முதல் தரம் என்னை யார் கொடுப்பாலாம்? தப்பார், சரி விடு நான் போகிறேன். மாமா இப்போ எதுக்கு இதை தந்தன்னு கேட்கணும் மாமா நீனு, முதல்ல அதை கேளு. சரி இப்போ எதுக்கு இதை தந்த? கரெக்டான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் அப்படியே அவரோட ஹிப்பில் வந்து படுது. என்ன பண்ணுற நீ அப்படிங்கிறாரு. இருமாம்மா, இதை நான் என்ன பண்ணேன்னா
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் செவுத்தில் தான் சாஞ்சிருப்பார். நீங்கள் அப்படியே அவரோட ஹேண்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறதுனா லைக் பேக் ஹக், ஒரு கேர்ளை வந்து ஒரு பையன் வந்து பேக் ஹக் பண்ணானா எந்த பொசிஷனில் இருப்போமோ அதே மாதிரி நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி அப்படியே அவரோட ஹேண்டை எடுத்து உங்கள் ஹிப்பில் வச்சுக்கிட்டு, மாமா உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒட்டிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அம்மாவும் அதாவும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, 2 பேரும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கம்மா. எது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக குனிஞ்சு அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நிமிர்ந்து அவர்கிட்ட பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க, நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும். ஏன் இந்த வீட்டில் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கு. அந்த ஆசையை சொல்லணுங்கிறதுக்காக தான் உன்னை நான் இழுத்துட்டு வந்தேன். இதுக்கப்புறம் என் மாமனை என்கிட்ட யார் பிரிக்க முடியும் சொல் பார்க்கலாம். என்ன மாமா நான் சொல்கிறது சரிதானே? ஆனால் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. சார் 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 முத்தம் கொடுத்துட்டு போய்க்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிறாரு. என்னஹா இந்த இடத்த விட்டு நீ போகணுமா இல்லையா, இல்லை திருப்பியும் காலையில் எல்லோரும் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இந்த தடவையும் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நீனு சொல்லு மாமா. இவ ஒருத்தி மாட்டி விடாமல் போக மாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. சீக்கிரமாக போயிடு, அப்படி இல்லைன்னா நானே கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே டப்புன்னு விழுவுது. என்னது அச்சச்சி, எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம், குழந்தை கொடுக்குற மாதிரி கொடுக்குற, நீயும் நானும் கல்யாணம் பண்ணி. ஐயோ திருப்பி அதே சொல்லாதடி. சரி இரு, ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே லைட்டாக ப்ளஷ் ஆகுறீங்க. சரி ஓகே கிளம்பு, இப்போதைக்கு இது போதும் போமாம்மா அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். அந்த இடத்த விட்டு கிளம்புன அடுத்த செகண்ட் அப்படியே ஒரு செவுறு வந்திருக்கும். அந்த செவுத்தில் அப்படியே பின்னாடி நின்றுட்டு டப்பு 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 டப்புன்னு அடிக்குது எனக்கு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ட் பீட் அப்படியே பார்க்குறாரு. டப் 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 டப்னு விட்டா வெளில வந்து விழுந்துருப்பாள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இப்போது பேச்சுக்கள் கொஞ்சமாக எல்லாருக்கிட்டேயுமே காதில் போயிட்டே இருக்க ஒரு வழியாக எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுறாங்க. ஸோ சம்மதிச்சதுக்கப்புறம் என்ன, இங்கே வந்து ஜங்கு காட்ட வேணுக்குனே கேட்குறாங்க, உனக்கு ஓகேவா வயன் ஓகேவா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கவும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஜங்குவோட அப்பா கண்ணு முன்னாடி தான் நடந்துகிட்ருக்கு. பிகாஸ் அவருக்கு உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி ஏதாவது சீனரிஸ் அத்தாரிட்டிஸ் ஏதாவது பார்த்தாங்கன்னா ஒரு வேளை உடம்பு கியூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னதால் அவர் கண்ணு முன்னாடி எல்லாமே நடந்துகிட்ருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குகா நோ சொல்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. லிட்ரலி எல்லாருமே சொல்லிட்டாங்க, எனக்கு வயனை பிடிக்கும், நான் வயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிரேவாக சொல்கிறாரு. டக்குன்னு வயன் வந்து அப்படியே ஓடி வந்துட்டு அப்படியே ஜங்குகாவை ஹக் பண்ணிக்கிறா. மாமா லவ் யூ மாமா அப்படிங்கிறாவ. லவ் யூ டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் ஃபியூ டேஸ் இப்போ வந்து இங்கேயே இந்த லோக்கல்லே இந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பெரிய தலைக்கட்டு, அதாவது இந்த வில்லேஜில் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஊர் ஃபுல்லாக பத்திரிக்கை வச்சு தென் வந்து அவங்களோட சிட்டிஸ்லேயும் போய் எல்லாருமே பத்திரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா இம்பார்ட்டண்டான கெஸ்ட்டு சில பேர் நிறைய பேர் அங்கே இருப்பாங்கள்ல. இங்கே இவங்களோட வீடே ரொம்ப பெரிய வீடாக இருக்கும். ஸோ இந்த வீட்டிலே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து பரம்பரையாக வர வீடு, இந்த வீட்டில் நம்ம கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலே கல்யாணம் பண்ணுற மாதிரி லிட்ரலி எவ்ரிதிங் பத்திரிக்கை அடித்தாச்சு. எல்லாருக்கிட்டையும் போய் ஊர் சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பேராக கப்பலாக எல்லாருமே நகர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பிள்ளைங்களுக்கும் கல்யாணமே ஆகிடுச்சு. லிட்ரலி லாஸ்ட்டு பிள்ளை தான் வந்து ஜங்குகா. 4 பேருமே அப்படியே கப்பலாக எல்லாமே கடைன்னு போயிட்டு இந்த ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாருமே பத்திரிக்கை கொடுப்பாங்களா, நீ இந்த ஊரை பாரு, நான் இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்துட்டாங்க. வித்தின் 1 மந்த்துக்குள்ளே கல்யாணமே. என்கேஜ்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. கல்யாணத்துக்கு மொதல் நாள் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி, கல்யாணத்துக்கு மொதல் நாள் நைட்டு ரிசப்ஷனு, கல்யாணம் அன்னைக்கு மேரேஜ், மார்னிங் வந்து மேரேஜ், அந்த மாதிரி
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி 2 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து எல்லா சொந்த பந்தங்களும் அதுவும் எல்லாருமே லிட்ரலி அதே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. 1, 2 வீடு மட்டும் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார் ஷெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். காருக்காகவே தனியாக ஷெட் போடுற மாதிரி இருந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு ரூம் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா யாராவது ஸ்டே பண்ணுவாங்க, இல்லை ஆம்பளைங்கள்லாம் தனியாக உட்காந்து அப்படியே கும்பலாக அரசியல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கெல்லாம் டைம் கிடைக்கணும். ஏன்னா கேர்ள்ஸ்லாம் ஃபுல்லாக அந்த வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் தூக்கி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கார் ஷெட்டில் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு அந்த மாதிரி அப்படியே நல்லா யோசிச்சு நல்லா பண்ணுறாங்க. லிட்ரலி த டே கேம். இப்போது இன்றைக்கி உங்களுக்கு ரிசப்ஷன். ஸோ ட்ரெஸ்ஸஸில் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இந்த பத்திரிக்கை வைக்கும் போதே ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே குடும்பத்தோடு சேர்ந்து போய் எடுத்துகிட்டுலாம் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போது நிச்சயதார்த்தம் உங்களுக்கு மதியானம் போல் நிச்சயதார்த்தம். ஸோ நிச்சயதார்த்தம்லாம் ஆகுது. இப்போ ஜங்குகா அப்படியே உங்கள் கையில் வந்து ரிங் போடுறாரு. பார்க்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு பிடிச்ச பர்சன், அதுவும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கோ செம்ம ப்ளஷ் ஆகுது உங்களுக்கு. மோதிரம் ரொம்ப பார்க்க அருமையாக இருக்குது. மோதிரம் வந்து நான் வந்து இந்த மோதிரத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா பெரிய அக்காவோட தம்பி இருக்காங்களே அவங்க வந்து மோதிரம் ஸ்பான்சர். ஸோ வாங்கி கொடுத்தது எல்லாமே டைமண்டில் வந்து மோதிரம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. உங்கள் கையில் இருக்கிறதும் டைமண்ட் மோதிரம், அவருக்கு போட போகிறதும் டைமண்ட் மோதிரம். ஸோ அப்படியே போடுறீங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லாருமே அப்படியே சொந்த பந்தெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேருக்கு மேலே இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருமே அப்படியே ஹாப்பியாக மேலே 3வது மாடியில் பந்தி ஃபுல்லாக போட்டுட்டாங்க. ஸோ ஃபுல்லாக பந்தி இல்லைன்னா கொல்லையிலையும் பந்தி போடுற மாதிரி அந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸு. ஸோ என்கேஜ்மெண்ட் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அப்படியே ஜங்குகாவை பார்க்குறீங்க. ஜங்குகா தான் இதில் வைக்கப்படுறாரு. டு பி ஃப்ராங்க் இது தான். நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜங்குகா வந்து லைட்டாக ஒரு மாதிரி வைக்கப்படுற மாதிரி ஒரு கூச்ச சுபாவம் மாதிரி ஜங்குகா இருந்துகிட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷனுக்கு நல்லா அழகாக ஒரு பெரிய ஒரு ரெட் கலரில் நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி ஒரு லெஹங்கா போட்டிருக்கீங்க. ஸோ ஆனால் அந்த லெஹங்கா போட்டுட்டு வரீங்க. வந்ததுக்கப்புறம் ஜங்குகா மூஞ்சி ஒரு மாதிரி சின்னதாக போயிடுச்சு. ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியாக்கு? நம்ம என்கேஜ்மெண்ட்டில் கூட அவர் சந்தோஷமாக தானே இருந்தார். ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் உங்கள் ஃபேஸை கூட அவர் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி நேரத்துலலாம் எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி வாவ் செம்ம அழகாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியந்து பார்க்குற நேரத்தில் இவர் உட்காந்து நம்ம மூஞ்சை கூட பார்க்க மாட்டேறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் நின்றுட்டு ஏன் என்னை பார்க்கவே மாட்டேறீங்க, நான் நல்லா இல்லையா, என்ன ஆச்சு, ஏன் கோவமாக இருக்கீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. ஏன் கோவமாக இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன், ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருங்க. நீ என்ன பண்ணனே தெரியல ஆனால் மன்னிச்சிருங்கன்னு வேற கேட்குற. ஓ நல்ல விடு மாமா, தயவு செஞ்சு இந்த மாதிரி நேரத்தில் மூட் அப்செட் பண்ணாதீங்க மாமா. என்ன மாமா நான் பண்ணேன் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை, என்ன பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே விட்டு அழுதுருவீங்க போல் அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. என்ன யார் புடவை கட்டி விட்டா உனக்கு? யார் புடவை கட்டி விட்டா உனக்கு? பியூட்டிஷியன் கட்டி விட்டாங்க. ஏன் இடுப்போ எப்படி தெரியுதா தெரியுமா? கண்டமாக பார்க்கறதுக்காக நீ இந்த மாதிரி கட்டி நிற்கிற. அவங்க அந்த மாதிரி கட்டி விட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, நீ சொல்லணுமா இல்லையா? இல்லை இந்த மாதிரி கட்டாதீங்க, கொஞ்சம் நல்லா ஏற்றி கட்டுங்க, இடுப்பெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படி நீ சொல்லியிருந்துருக்கணுமா இல்லையா? அப்படி கட்டிட்டு அப்படியே நீ மட்டும் வர. இந்த இடத்த விட்டு நான் கிளம்பலன்னு மட்டும் சந்தோஷப்பட்டுக்கோ. இப்போ என்ன மாமா இதுக்கு தான் கூப்பிடுறீங்களா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் அண்ணியை பார்க்குறீங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே வாங்க அண்ணி அப்படிங்கிறீங்க. என்னது அண்ணி? இது லெஹங்கா ஸ்கர்ட் வந்து ரொம்ப லூஸாக இருக்கு அண்ணி, கீழே விழுந்துடும் போல் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணோம், ரூமுக்கு போனோம் அண்ணி. சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி அப்படியே உங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. எல்லாருமே நிறைய வேலை பார்த்துட்ருக்கதால அவ்வளோவா பார்க்கல. அங்கே ஜங்குகா வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக தான் இப்போ தெரியுது, ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி இப்போ தான் நீங்கள் நடந்து வரீங்க. அப்படியே ஃபுல்லாக ஒரு ஸ்கேன் பண்ணுறாரு. ஓகே ஃபைன் எதுவும் தெரியலங்கும் போது தான் மூஞ்சில் அப்படியே லைட்டாக சிரிப்பே வருது. இப்போ நீங்கள் ஜங்குகாவை பார்க்குறீங்க. அப்பாடா சிரிச்சிடானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து கேட்குறீங்க. இப்போ ஓகே, இதுமாரி கல்யாணத்துக்கும் அதுமாரி கட்ட வேணாம்னு சொல்லிவிடுவாங்களா? சரி
எதுக்கா கோவப்படுவீங்க? நான் கூட பயந்துட்டேன். இப்போயாவது சிரிங்களேன். சிரிங்க மாமா அப்படிங்கிறீங்க. சிரிச்சிட்டேன்டி ஈ அப்படிங்கிறாரு. அப்பா பொல்லா சிரிப்பு தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக்காக்கு ஒரே சிரிப்பு. இங்கே பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே ரிசப்ஷன் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன, அன்றைக்கி நைட்டு தான் இங்கே எல்லாருமே ஹாலில் தான் படுத்து தூங்குறாங்க. ஏன்னா லிட்ரலி 250 300 பேர் மேலே குழந்தை குட்டியெல்லாம் சேர்த்தா அவ்வளோ பேர் வராங்க. எல்லாம் அப்படியே அந்த மண்டபத்தில் அந்த மண்டபம் சொல்ல முடியாது, வீட்டில் தான். ஸோ அப்படியே இல்லை அப்படியே ஒரே பாய் அப்படியே பிரித்து போட்டு சிலதுக்குலாம் இடமே கிடையாது. இல்லை அந்த இடுக்கில் சந்து பந்தலெல்லாம் பூந்துக்கிட்டு படுத்து தூங்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இங்கே உங்களுக்கு நம்ம நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி நைட்டு தான் தி லாஸ்ட் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அஃபீஷியலாக ஜங்குக்கோட ஒய்ஃபு. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன க்ரேஸியான திங்ஸ் பண்ணாலுமே இன்றைக்கி நீங்கள் அவரோட லவ்வர். ஸோ இந்த நாளை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொறுமையாக ஜங்குக்காவை நீங்கள் அப்படியே மெசேஜ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு எங்கே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. அங்கேருந்து ரிப்ளை வரவே இல்லை. லூஸு தூங்கிட்டானா என்ன மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் காண்டாகி என்ன பண்ணுறீங்க, கால் பண்ணவே ஆரம்பிச்சிட்டிங்க. அவரோட ரூம்லேயும் நிறைய பேர் தூங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட தூங்குறாங்க. ரிங் ஆகுதும் அவன் சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு பையன் தூக்கிட்டான். ஏன் பக்கத்தில் படுக்கிறதுல ஏதாவது ரிங்டோனுக்கு ஆஃப் ஆனால் போதும்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாமாவா எந்த மாமா யார் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இது ஜங்கு கூட வாய்ஸ் இல்லையே, ஐயோ ஜங்கு கிட்ட கொடுக்குறீங்களா? ஜங்குக்கா டே மச்சான் இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து ஜங்குக்காவோட கதை வச்சுட்டாங்க. ஹலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே தூக்க கலக்கத்திலே பேசிகிட்டு இருக்காரு. மாமா நான் தான் வயனு, எங்கே இருக்கீங்க? டக்குன்னு எழுந்துட்டாரு. என்னோட இந்த அடுத்த ராஜரில் கால் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு, நான் தூங்குறேன்டி, என்னடி நீ பண்ணுற, எதுக்கடி கால் பண்ண இப்போது? தப்பாரு உங்களுக்கு 6 மணிக்கு கல்யாணம், இப்போ என்னடி முதல்ல ஃபோனை வை அப்படிங்கிறாரு. மாமா கட் பண்ணிடாத. என்னடி மாமா நான் உன்னை பார்க்கணுமாம்மா, எனக்கு தூக்கமே வரல சத்தியமாக சொல்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் என்கிட்ட பேசிட்டு போறியா ப்ளீஸ்? உனக்கு தூக்கம் வரலடி, எனக்கு வரட்டாக தூக்கம் வருதுடி, தூங்குடி கண்ணை மூடிக்கிட்டு, ஐயோ முடியலடி அப்படிங்கிறாரு. மாமா இப்போ நீ வர முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது, வழக்கம் போல் நம்ம இடத்துல இந்த சரக்கு அடித்தானே அதே இடத்துல நான் வெயிட் பண்ணுறேன், வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட்டு. இங்கே ஜங்குக்கா வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ள கை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு. இங்கே பார்த்தா ஒரு பையனோட காலை வரமிச்சிட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு கத்துறான். சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஜங்குக்கா அந்த இடத்த விட்டு போகிறாரு. இந்த நேரத்தில் இவன் எதுக்கு வெளில போகணும், எங்கே போகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃபாலோ பண்ண, இந்த நேரத்தில் இவன் எதுக்கு ஏதோ திருடுற மாதிரி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் இவன் போகிறத பார்த்துட்டாங்க. லைக் லிட்ரலி ஜங்குக்கா போகிறத பார்க்கல, ஜங்குக்கா ஃபாலோ பண்ணிட்டு போன ஒரு பையன் இருக்காங்களே, ஸோ அவங்கள பார்த்துட்டாங்க. இவன் ஏன்டா எப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாருமே பார்க்கல, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா டக்குன்னு ஜங்குக்கோட கையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஷோ ஏன் மாமா கத்துற, எல்லாரையும் பிடிச்சி எழுப்பணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. மச்சான் லவ்வரை பார்க்க போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சிரிக்கிறான். இங்கே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன்டி இந்த மாதிரி ஷாக்கு மேலே ஷாக்காக கொடுக்குற, என்னடி உன் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கா சொல்கிறாரு. மாமா முத்தா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ அடுத்த ராத்திரியில் தான் முத்தம் கைக்கிறாளேவ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சிட்ருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். நியூ பாய் சரங்கியாவே சோப்பிலாகி நிக்கோ நீ